ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும்? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னா என்னன்னா கொண்ட குறிக்கோள்களை வேகமாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, எதையும் அமைதியாக இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியாக தன் தேவை என்பதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க, இதுதான் தேவைன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க தன் தேவையை நோக்கி மட்டுமே மனசுக்குள்ளே குறிக்கோளோடு இருப்பாங்க. எந்த குறிக்கோளையும் சாதிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு காரியத்தை நடத்தணும்னு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது யார் தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது, யார் தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது. அந்த தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய எய்ம் முழுக்க தன்னுடைய குறிக்கோள் முதல்க அந்த அர்ஜுனன் மாதிரி அந்த மரத்தின் மேல் கிளையிலுள்ள காகத்தில் மேலுள்ள கண்ணில் மட்டுமே குறியிருக்கும், தன் தேவைகளுக்கு மட்டுமே குறியிருக்கும். ஆனால் அந்த தேவையை வெளியில் சொல்லாமல், தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் அந்த மௌனத்தினாலேயே செய்ய வச்சு தன் உணர்ந்தவர்களை செய்ய வைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத் துறைகளில் அதீதமாக விஷயமாக இருப்பாங்க. வீடை அலங்காரம் செய்து வைப்பதில் ரொம்ப வல்லவராக இருப்பாங்க. வீட்டை எப்பையும் நல்ல ஒரு நீட்னஸாக இருக்கணும், எதையும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேலையில் அவங்க கிங்குங்க, வேலையில் கிங்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி.